மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக எத்தனையோ வாக்குறுதிகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாகவும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தோம். விசேஷமாக தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுவிப்பு சம்பந்தமாக அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றுமுழுதாக தாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே அதை நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக எந்த விதமான சட்டமும் அவசியம் இல்லை என்ற அடிப்படையிலே தங்களுடைய அரசாங்கம் நடந்து கொள்ளும் என்று வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு 6 மாதங்களாக முன்னெடுக்கவில்லை. அதே போன்று மக்களுடைய தனியார் காணிகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற இராணுவம் இந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்ற கருத்துகள் தேர்தலுக்கு முன்பதாக பல தடவைகள் சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட இதுவரைக்கும் இந்த மக்களுடைய சொந்த காணிகள் வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய காணிகள் திரும்பவும் வழங்குவதற்கான ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகள் சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல், சாதகமான எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல், தையட்டி விஹாரை சம்பந்தமாக அங்கு அந்த காணிகள் தொடர்பாக அவர் கூறியிருக்கின்ற கருத்து, பாதிக்கப்பட்ட தனியார்களை சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய நாகவிஹாரையுடைய பிக்குவும் நைனாதீவு பிக்குவோடையும் வைத்து இந்த விடங்களிடம் பேசப்பட்டு அந்த ஒரு முடிவு எட்டப்படலாம். ஆனால் அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் இல்லாட்டி கட்சிகள் இந்த தையட்டி விஹாரத்தில் தலையிட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் எதையும் செய்ய முடியாதென்ற ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சிருந்தவர். அது வடக்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், தெற்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாகவும் இருக்கலாம் என்ற கருத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தவர். அதுவும் விசேஷமாக வடக்கிலே செயல்படுகின்ற இந்த அரசியல் கட்சிகள் ஒரு இனவாத நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள். ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தடையாக அவர்களுடைய தலையீடுகள் அமைந்துள்ளது என்ற தொனியிலே அவர் தன்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டிருந்தார். இந்த தையட்டி விஹாரை சம்பந்தமாக நாங்கள் சொல்ல விருகின்ற விடயம் என்னென்றால், இந்த தையட்டி கட்டப்பட்டிருக்கின்ற விஹாரை முழுக்க முழுக்க சட்டவிரோதமான ஒரு விஹாரை. அதிலே தொல்பொருள் திணைக்களம் சம்பந்தப்படவில்லை. தொல்பொருள் தொடர்பாக முக்கியத்துவம் பெறுகின்ற எந்த ஒரு கண்டுபிடிப்பும் அந்த நிலப்பரப்பிலே இல்லை. சரித்திர ரீதியாக அந்த நிலப்பரப்பில் வேறு விதத்திலேயும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு ஆவணமோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மாறாக தையட்டி விஹாரைக்குரிய காணி என்று கூறி கிட்டத்தட்ட ஒரு 20 பரப்பு காணி இன்றைக்கு தையட்டி விஹாரை என்ற பெயரிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஹாரைக்குரிய அந்த எல்லை தாண்டின ஒரு காணி இருக்கின்றது. அப்படி இருக்க இந்த 6 ஏக்கர் காணி பொதுமக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக, அந்த உரிமையாளர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஆக்கிரமிக்கப்பட்டு, ஆரம்பத்திலே ஆக்கிரமிக்கப்பட்டு அதில் விஹாரை கட்டுவதற்கான முதல் படியாக அடிக்கல் நாட்டப்பட்ட பொழுது அது உடனடியாக அந்த உரிமையாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பேசி இது சம்பந்தமாக எங்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுத்த பொழுது அந்த அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்குள்ளே தெல்லிப்பளையிலே பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் எதிர்ப்பு தெரிவித்து அதை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு இந்த விடயம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்லி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நானும் நேரடியாக கலந்து கொண்டு அதிலே அந்த பிரச்சனையை கிளப்பி அதை முற்றுமுழுதாக எதிர்த்து ஏகமனதாக அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது அங்கஜன் ராமநாதன். அவர் கூட ஆரம்பத்தில் தெல்லிப்பளையில ஒரு அரசு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அதை எதிர்க்க பார்த்தவர். ஆனால் திரு செல்வராஜா கஜேந்திரன் அதில் மிக உறுதியாக இருந்த காரணத்தினாலேயும் அங்கே இருந்த பிரதேச செயலாளரும் அங்கே இருந்த
அந்த உள்ளூராட்சி சபைக்குரிய தையட்டி உள்ளடக்கப்படுகின்ற உள்ளூராட்சி சபைக்குரிய செயலாளரும் அந்த விவகாரம் சம்பந்தமாக தெளிவாக சட்டவிரோதமாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்படுகின்றது, அது முழுக்க முழுக்க தனியாருடைய காணியில கட்டப்படுகின்ற விடயத்தை தெளிவுபடுத்த இடத்திலே தவிர்க்க முடியாமல் அது மாவட்ட அபிவிருத்தி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயும் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டு அது முற்றுமுழுதாக சட்டவிரோதமாக கட்டப்படுவதாக நிரூபிக்கப்பட்ட ஒரு நிலையிலே ஏகமனதாக அரசு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த அங்கஜன் ராமநாதன் உட்பட ஏகமனதாக அந்த செயல்பாடுகள் அனைத்தும் உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அப்படி எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அதிஉயர் பாதுகாப்பு வலயம் என்ற ஒரு போர்வையிலே அங்கு சட்டவிரோதமாக அந்த தனியார்களுக்கு அந்த தங்களுடைய சொந்த காணிகளுக்கு செல்ல முடியாத வகையிலே தடைகளை இட்டு அந்த விகாரை கட்டப்பட்டது. அந்த நாள் தொடக்கம் எங்களுடைய அமைப்பு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு துணையாக நாங்கள் அவர்களுக்கு குரல் கொடுத்தும் வருகின்றோம். நாங்கள் அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த போராட்டங்களிலேயும் அவர்களுடைய கோரிக்கைகளை பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு நாங்கள் கலந்து கொண்டு வருகிறோம். இதிலே எந்த ஒரு இடத்திலையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இல்லாட்டி அதை மீறி நாங்கள் எந்த கருத்தையும் சொன்னதாகவும் இல்லை, கோரிக்கைகளை முன்வைச்சதாகவும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட துணையாக நின்று போராடி வருகின்ற இந்த சூழலிலே 6 மாசத்துக்கு முன்னம் ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்கருடைய ஜேவிபி அரசாங்கம் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு ஏதோ அரசியல்வாதிகளுடைய தலையீட்டாலே தான் ஏதோ பொதுமக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த தனியார் காணி உரிமையாளர்கள் வித்தியாசமான நிலைப்பாட்டோட இருக்கிறோம், இதுல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இதுல பிரச்சனையாக இருக்கின்றது, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நிலைப்பாட்டாக எடுக்கின்றது என்ற கருத்துக்கு துணிப்பட அவருடைய பேச்சு நேற்று அமைந்துள்ளது. உண்மையிலே இந்த அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த இடத்திலே தமிழ் மக்கள் ஓட பேசுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அவை சொல்லுகின்ற கருத்து, அது நேற்றையும் அவர் சொன்னவர், தாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம். இதுக்கு முதல் ஆட்சியில இருந்த அனைத்து அரசாங்கங்களும் இனவாத அரசாங்கங்கள் சிங்கள தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தூண்டிவிட்டு மோத விட்டு ஆட்சி செய்த பிரிச்சாழ்ந்து ஆட்சி செய்த தரப்புகள் என்று சொல்லித்தான் இந்த 76 வருஷமாகவும் இந்த நிலைமை கையமீறி போய்விட்டதாக கூறி கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தாங்கள் இனவாதத்துக்கு இனி இடமளிக்க மாட்டோம் என்ற கருத்தை சொல்லுகிறார். ஆனால் இந்த இனவாதிகள் என்ற அனுரகுமார திசாநாயக்கவே சொல்லுகின்ற தரப்புகள் தான் இந்த தையட்டி விஹாரத்துக்கு மூல காரணமாக இருந்திருக்கிறது. அவைதான் இந்த சட்டவிரோதமாக இந்த விஹாரையை கட்டின பொதுமக்கள் பாதிப்பு அடையக்கூடிய வகையில செயல்பட்டது. அந்த பொதுமக்கள் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக தங்களுடைய சொந்த காணிக்கு திரும்ப செல்வதற்காக போராடுகின்ற பொழுது அந்த போராட்டத்தை இனவாதம் என்று சொல்லி மதவாதம் என்று சொல்லி பொய்யை கூறி சிங்கள மக்கள் மட்டத்தில் ஒரு மிக தவறான பொய்யான ஒரு பரப்புரையை செய்து வந்தவை. இன்றைக்கு அதே அனுரகுமார திசாநாயக்க எந்த தரப்புகளை இனவாதிகள் என்று சொன்னவரோ அதே இனவாதிகள் நடந்து கொண்ட விதத்திலேதான் இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கம் நடந்து கொள்கிறார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு இந்த 6 மாசத்திலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே தமிழர்களை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இதுக்கு முதல் ஆட்சியில இருந்த இனவாதிகள் என்று அவரே சொல்லுகின்ற அரசாங்கங்கள் நடந்து கொண்டதுக்கும் கூட வித்தியாசமாக எந்த ஒரு விடயத்திலே கூட அனுரகுமார திசாநாயக்க நடந்து கொள்ளவில்லை, அவருடைய அரசாங்கமும் நடந்து கொள்ளவில்லை. அனைத்து விடயங்களிலும் இதுக்கு முதல் ஆட்சியில இருந்த அரசாங்கங்களோடு முழுமையாக ஒத்து போகின்ற வகையில தான் அவரும் அவருடைய ஆட்சியும் நடந்து கொள்ளுகின்றது நம்முடைய மக்கள் தெளிவாக விளங்கி கொள்ளுவோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தையட்டி விவகாரத்துல அரசியல்வாதிகள் தலையிடினம் என்று சொல்லி எங்கள் மீது அந்த போலி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறத நிப்பாட்டி அவேதானே சொல்லி நம்ம 6 மாசத்துக்கு முன்னம் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மக்கள் விசேஷமாக
வடகிழக்கு தான் பொதுவாக சொல்றவே, ஆனா விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் வந்து தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்திருக்கின்ற அவைதானே சொல்லி நம் தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்திருக்கின்ற தமிழ் மக்கள் அப்படின்னு ஏன் மெட்ட அரசியல்வாதிகளை பற்றி கேட்பான். அவே தங்களுக்கு ஆணையின் பிரகாரம் இந்த மக்களுக்கு வந்து நேர்மையா நடந்து கொண்டு வந்து ஒரு முடிவை சொல்லலாமே, அறிவிக்கலாமே. அவை அறிவிச்சால் வந்து இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்ற எங்கள் போன்ற தரப்புகளுக்கு வந்து அதுல வந்து எந்த ஒரு இடத்துக்கும் ஒரு இடமும் வராது. நீங்களே வந்து எங்களை வந்து குற்றச்சாட்டி வந்து நீங்க செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய முடிவுகளை வந்து எடுக்காமல் விடுறீர்கள். நீங்கள் எடுக்காமல் விடுறதுக்காக காரணம் நீங்கள் இந்த அரசியல்வாதிகள் குற்றச்சாட்டி நீங்கள் இந்த மக்களுக்கு துணையாக வந்து அவர்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக வந்து துணையா நிற்கிற எங்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தான் அந்த இனவாதத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த இனவாதத்தை மூடி மறைச்சு தமிழனுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்காமல் சட்டவிரோதமாக ஒரு இனவாதத்தின் அடிப்படையிலே தாங்கள் விரும்பின காணிகளை வந்து வேற இனத்தவர்களுடைய காணிகளை தாங்கள் பறித்து கொள்ளலாம் என்று மிகவும் மோசமாக நடந்து கொள்ளுகின்ற இனவாத பிக்குமேரை காப்பாற்றுகின்ற வகையிலே தான் நீங்கள் செயல்படுகின்றீர்கள். அதை மூடி மறைக்கிறதுக்காக நீங்கள் இந்த தமிழ் கட்சிகள் இந்த மக்களுக்கு துணையாக மக்களுக்கு குரலாக செயல்படக்கூடிய எங்கள் போன்றவர்களை நீங்கள் மோசமாக வந்து பொய்யை கூறி தாக்குறீர்கள். இன்றைக்கு தையட்டி விகாரை வந்து இராணுவத்தால் கட்டப்பட்டது. வடகிழக்கிலே வந்து சட்டவிரோதமாக கட்டப்படுகின்ற ஒவ்வொரு விகாரையும் இல்லாட்டி ஆக்கிரமிப்பும் இராணுவத்தால் தான் முன்னெடுக்கப்படுகின்றது. பிக்கு ஒருவர் வருவர், ஆனால் அவர் அதை நடைமுறைப்படுத்துற முழுக்கம் வந்து இராணுவத்தால். அதுவும் திட்டமிட்ட வகையில தான் நடக்குது. ஏன் இராணுவத்தை கொண்டு வரணும்? ஒரு பிக்கு வந்து தன்னுடைய மதம் சார்ந்த நபர்களை வச்சுக்கொண்டு எதையும் செய்ய பார்க்கலாமே. இராணுவத்தை கொண்டு வருவதற்கான காரணம் ஏற்கனவே இந்த இராணுவம் தான் இந்த இனத்துக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை செய்தது, போர்க்குற்றங்களை முன்னெடுத்தது, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை வந்து முன்னெடுத்தது. ஆகவே மக்கள் அந்த இராணுவத்திலே வந்து ஒரு பயபீதியில் அனுப்பினம். ஆகவே அந்த இராணுவத்தை வைத்து இந்த விவகாரங்களை செய்கின்ற பொழுது மக்கள் அதை எதிர்க்கிறதுக்கு முன்வர விரும்ப மாட்டினம் என்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த அரசாங்கமும் வந்து அதே இராணுவத்தை வைத்துக் கொண்டு இந்த காரியங்கள் அனைத்தையும் வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மை. ஆகவே அனுரகுமார திசாநாயக்க என்ற ஜேவிபி அரசாங்கத்துக்கும் இதுக்கு முதல் இருந்த ஜேவிபியை சொல்லுகின்ற இனவாத அரசாங்கங்களும் இடையிலே வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே நடந்து கொள்றதுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த அரசியல்வாதிகளுடைய துணையோட நிக்கிறதை ஏதோ ஒரு வகையில நிப்பாற்றத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரே ஒரு காரணம், அவர்களை விரட்டி, அவர்களை அச்சுறுத்தி, அவர்களுக்கு ஒரு மோசமான பாதிப்பு வரும் என்ற அழுத்தங்களை கொடுத்து அந்த காணியை எப்படி என்றாலும் தங்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்துறதுக்குரிய அந்த கோரிக்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கான அத்திவேரம் போடுகின்ற நோக்கத்தோடு தான் இந்த அரசியல்வாதிகளை விட்டு வேறுங்கள் சொல்றதுக்கான காரணம். அவை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களோட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து செயல்பட்டு வருகின்றோம். எங்கட மக்கள் விரும்பினால் நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து ஒதுங்குறோம் தயார். அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாங்கள் பொறுப்போடு கூறுகின்றோம், எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு அவர்களை அச்சுறுத்தி, அவர்களுக்கு இப்படிப்பட்ட போலியான கருத்துக்களை சுட்டி காட்டி அந்த மக்களை பிழையாக வழி நடத்துறதுக்கு இந்த ஜேவிபி முயன்றால் அவர்கள் ஏமாற்றப்படுவினமே தவிர மக்களோ தமிழ் அரசியல் தலைமைத்துவமோ ஒரு நாளும் ஏமாற்றப்படாது. இனி ஏனென்றால் இதுவரைக்கும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருந்த வந்து 3 மாசம் 6 மாசம் கொடுத்து பார்ப்போம். இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், ஏதோ செய்வினம் என்று சொல்லினோம், இனவாதத்துக்கு இடமே கொடுக்க மாட்டோம் என்று சொல்லினோம், கொஞ்சம் விட்டு கொடுப்போம் என்று தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து ஒரு மிகவும் ஒரு காற்றமான ஒரு முடிவுக்கு வராமல் நாங்கள் இழுத்து கொண்டு வந்தோம். ஆனா இந்த அரசாங்கம் இந்த தையட்டி விவகாரம், என்னடா மெட்ட விஷயங்கள் விடுங்க, தையட்டி விவகாரத்துல வந்து முழுக்க சட்ட விரோதம் என்ற விடயம் மட்டும்தான் அங்க இருக்கிற இடத்துல ஒரு சட்டவிரோதமாக நடைபெற்ற ஒரு கட்டடத்தை அகற்றது மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய தேவைப்படுகின்ற விஷயம். ஆனால் அதையும் வந்து ஒரு மதவாதமாக மாத்தி, இனவாதமாக மாத்தி சித்தரித்து
அது செய்ய வேண்டிய சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு எதிராக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறது தான் அவர்களுடைய பாணியமாக இருந்தால் அவர்களை நாங்கள் தெளிவாக கண்டறிந்து இந்த தேர்தலில் ஒரு தக்க பாடத்தை எங்களுடைய மக்கள் இந்த ஜேவிபிக்கு கொடுத்தே ஆகணும். இது தேசிய மக்கள் சக்தி அல்ல.